ப்ரோ டக்கு தூக்காத மக்களே. மாயில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரூம் எடுத்து தங்கி இன்னும் ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்துருந்தோம். 1 hour 5 o'clock ஆகுது. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாகி லைட் ஹவுஸ் பீச்சுக்கு தான் போக போகிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. மாகில சொல்ல போனாக்கா ஒன்றும் பெருசா இல்லை, லிக்கர்ஸ் தான் பெருசாக இருக்குது. ரொம்ப சீப் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குற பிளேஸ் அவ்வளோவா அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். கிரவுண்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க போய் மாகி லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அசீவால்களாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். மாகி பாண்டிச்சேரி ஸ்டேட்டோட சேர்ந்தது. பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 6 kilometerக்குள்ளே தான் இருக்குது இந்த சின்ன ஊர். பட் நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனாக்கா வேற லெவல். அவ்வளோதான். இதெல்லாம் ஃபுல் ஹை கிளாஸ் பீப்புள் வாழ்கிற இடம்னு நினைக்கிறேன். ஹை கிளாஸ் பீப்புள் வாழ்கிற இடம் தான். லெஃப்ட் ப்ரோ டாகூர் பார்க். ஸ்லோ பண்ணு ப்ரோ. வாக்கிங்கு இல்லை ப்ரோ ரைட் எடுப்போம். மாகி பார்க் வாக்கிங் பீச் ப்ரோ செம்மையாகுது ப்ரோ. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் லைட் ஹவுஸ் வரும். நிறைய பார்த்தே போகலாம். சன்செட் டிவி பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது. தரமாக இருக்குது. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருக்குது? எல்லாம் ரசிக்கணும், எங்கேயும் ரசிக்கக்கூடாது ப்ரோ. மொபைல் கீழே விட்டுரு போகிற ப்ரோ. நம்ம அப்பயே பண்ணலையே அந்த பீச்சு ப்ரோ. அது அந்த பிரிட்ஜு. சரி. ஸ்பெக்ஸட் நேரா மட்டும் ப்ரோ. அப்படியே பீச்ல அப்படி தண்ணி போற சமயம் இருக்கு. தண்ணிமே காவல. தண்ணியா போயிட்டாப்ல. அங்க பாருங்க மக்களே. அலை செமையா வருது. இந்த இடத்துல யாரும் குளிக்கவும் முடியாது. அந்த மாதிரி அலை வருது. அங்க ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. சன்லைட்டோட சூப்பரா இருக்குது. இதை பார்க்கத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, பார்த்து விட்டாயா? ஒண்ணுமே தெரியல. சன்செட் சூப்பர் ப்ரோ. அப்படியே சூப்பரா இருக்குது ப்ரோ. ஹீரோ மாதிரி இருக்கிற ப்ரோ. உனக்கு என்ன சன்செட் மேல விழும்போது பளிச்சுனே தெரியுது. நானே அழகா இருக்கிறேன் ப்ரோ. ஐயோ 2 பேரும் சுத்தி போடணும் ப்ரோ. காட்டுற மாதிரி ஃபோன் பண்ணு ப்ரோ. சுத்தி போட்டாங்கன்னு போட்டோ வீடியோ கால சுத்தி போட சொல்லிடலாம். என்ன ப்ரோ செம்மையா இருக்குது ப்ரோ. பேச வார்த்தையே இல்லை எனக்கு. அந்த மாதிரி ரசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த அரபி கடலின் அலைகளை ரசிக்க நாங்கள் வந்தோம். சூரியன் மறைந்து சந்திரன் தோன்றும் நேரம் என் இருவிழிகள் வட்டமிட்டு எட்கையை ரசித்திட ஆனந்தம் என் வாழ்வில். கவலைகள் மறந்து புது எண்ணங்கள் தோன்றிட நீங்களும் வாருங்கள். இந்த மாக். Come to all dear bloggers. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாகே பீச்சில் சீவாக் இருக்குது இல்லையா, போயின்னு இருந்தோம். பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குதுங்க. யாருன்னா மாகேக்கு வரங்க, கண்ணூர் தலசக்கரி வரவங்களாம் கிட்ட தான் மாகே. ஒரு அப்படியே ஒரு 20 kilometer அப்படி வந்துட்டு போகலாம். இந்த ஒரு பீச் பார்த்துக்காக வரலாம். பாருங்க ஃபுல்லு சூப்பராக இருக்குது. வேற லெவல் தரோம். இதுக்கடுத்து நாங்கள் லைட் ஹவுஸ் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குது தெரியல. அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். ப்ரோ பிரகாஷ் உனக்கு எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்குதா? நெக்ஸ்ட் லைட் ஹவுஸ் போகலாம் ப்ரோ. அதுவும் செம்மையாக இருக்கும். போய் என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் இன்னைக்கு எல்லாம். ஓகே ப்ரோ வாங்க போய் பார்க்கலாம். கரெக்டாக சன்செட் ஆக போகுது. ஃபுல் இப்படி தான் இருக்குது சிவாக்கு. அப்படியே பீச் ஓரமே நடந்துகிட்டே போகலாம்.
காய்ஸ் இப்போ வந்து இந்த பீச்சுக்கிட்ட வந்திருக்கிறோம். ஃபுல்லு ஃபேமிலிஸாக வந்திருக்குறாங்க. இந்த இடத்துல சீனிக்கா சூப்பராக அமைதியாக இருக்குது. எந்த ஒரு இல்லீகலாகவும் இந்த கோவாவில் பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் விடுறோம். இந்த கோவாவில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலி பீச் தான் அது. சேஃப்டிக்கு ஒரு 5-6 போலீஸ் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எப்படி என்ஜாய் பண்ணுறோம்? செம்மையாக இருக்குதுல்ல? செம்மையாக இருக்குது. துப்பாக்கி பார்த்து செலெக்ஷன் எப்படி இருக்குது? மாமூலி விளாக் செலக்ஷன் தான் ப்ரோ. இல்ல பிளேஸ் அப்படி தெளிவா கேக்குறேன். அதுதான் நான் கேட்பேன். மாகி சூப்பரா இருக்கு. மாகி வந்துட்டு பல பேர் வந்து மாகி வந்து தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. கேரளால வந்து மாகி பாண்டிச்சேரியோட ஒரு ஏரியா சின்னதா இருக்கு. அது ஓகே தான். ஆனா பாண்டிச்சேரி இது ஒரு மினி பாண்டிச்சேரி தான். மாகில எதுவுமே இல்ல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனா சரக்கு அடிக்கிறதுக்காக அங்க வராங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நாங்க அதுக்காக வரல. லிக்கர் நிறைய இருக்குது அதுக்காக நாங்க வரல. நாங்க இந்த பீச்சை பாக்குறதுக்காகவும் இந்த லைட் ஹவுஸ்ல மேல ஏறி பாக்கலாம்னு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலா பாண்டிச்சேரின்னு சொல்றாங்களா, அப்படி என்னதான் இங்கேயும் இருக்குன்னு நாங்க வந்திருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க இவ்வளவு ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. அந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல, அவ்வளவு ஃபேமிலி இருக்குங்க. நாங்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏதோ கொஞ்சம் பேர் வருவாங்க, பாய்ஸஸ் தான் நிறைய பேர் வருவாங்க, சரக்கு அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு. ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர். அது ஒரு போட்டோ ஷூட் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டிங் இப்போ சன்செட் ஆகும்போது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். எல்லாம் vlogsல எல்லாமே வந்துட்டு இருக்கும். மறக்காம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 சேனல் அவங்க அப்பா சேனல் மலைகளின் நண்பன் அவரோட சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு டைம் பாஸ்க்கு. அவரும் போற செக் பண்ணி பாருங்க. லிஸ்ட் தான் பெருசா போயிட்டு இருக்கு, தவிர சப்ஸ்கிரைபர் பெருசா போக மாட்டேங்குது. யாருக்கும் காசு வந்த பாரு இல்ல. அது 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 அடுத்த கேட்டகரி, நீங்க அது கவலைப்படாம. ஓகே டன் गाइस, மாகி பீச் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. ஃபுல்லு ஃபேமிலிஸ் தான் இருக்கிறாங்க பாருங்க. சூப்பரா இருக்குது. என்னன்னா இது வந்து நார்மல் பீச் கிடையாது. பார்த்தீங்கன்னா மண்ணே ஒரு மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மண்ணு மாதிரி இருக்குது பாருங்க. கலரா வேற மாதிரி இருக்குது. நம்ம மணல் தான் பார்ப்போம் பீச்சில். கட்டியா இருக்குது பீச்சு, மண்ணு பீச் கட்டியா இருக்குது பாருங்க. ஃபுல்லு கட்டியமா இருக்குது. என்னப்பா அவ்வளோ பேர் கோலாறு, அவ்வளோ பேர் நெட் வச்சுக்கிறாங்க அங்க ஆடுறதுக்கு. நெட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதுல எப்படி கோல் அடிக்கிறது? பால் சைஸ் வச்சுக்கிட்டு அது கோல் கீப்பரே தேவையில்ல, அதுவே உள்ள போகும், பால் வெளியே போயிடும். எல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க. யாரு? மெஸ்ஸி 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 மெஸ்ஸி. காய்ஸ் இந்த மாதிரி பீச்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுனாக்கா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ அழகா சீனிக்கா இருக்குது பாருங்க. இது வந்து மாகே, பாண்டிச்சேரியோடைய இன்னொரு டிஸ்ட்ரிக்ட். இங்கே ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் அந்த பிளேஸ் இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம். நான், அருண் ப்ரோ, கவின் ப்ரோ, கூட பிரகாஷ்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களாம் ஃபுட்பால் ஆடுறாங்க, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். இவ்வளோ மாதிரி ஒரு பிளேஸ் பார்க்கணும்னா கடலில் பாருங்கள். இதெல்லாம் அரேபியன் சீ தான். 2 பக்கம் கல் போட்டிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க, பழி மாதிரி. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து ஃபுல்லு நான் இது பிளா 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 போட்டிங், அவ்வளோதான். நல்லா இருக்குது. பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாட்றாங்க. அந்த மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வேறு பிளேஸுக்கு போகலாம் வாங்க. மாகே பீச் பார்த்தாச்சு. ஃபோட்டோஸு, ரீல்ஸு, கீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். 1 by 1 இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ரீல்ஸு யூடியூப்ல போஸ்ட் ஆகும் பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. இப்போ வந்து தலசேரியில் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. நல்ல ஹோட்டல் ஒன்று சொன்னாங்க, சீ ஃபுட் ஹோட்டல். ஒன்லி ஃபிஷ் தானா. அங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். நாளைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு பீச், அந்த பீச்சில் போய் பைக் ஓட்ட போகிறோம். அதுதான் எங்கள் பிளான், ஃபர்ஸ்ட் பிளான். பார்த்துட்டு 2 ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ போகலாம் வாங்க. நைட் ஆயிடுச்சு 7 மணி. அதுதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓகே போலாமா? போலாம். ஓகே காய்ஸ், எங்கெல்லாம் கேட்கல பாத்துக்கங்க. இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல நாளைக்கு மீட் பண்ணலாம் गाइस. பை பை. ஓகே vlog எப்படி இருந்துச்சு ப்ரோ? இந்த பீச் எப்படி இருந்துச்சு நாம எப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் சொல்றாங்க. இந்த பீச் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பீச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையில ஒர்த். ப்ரோ உள்ள வா ப்ரோ, நீ உள்ளே வர மாட்டற. ரீல்ஸ் எல்லாம் போட்டு நொறுக்கிட்டோம். எப்படி இன்னும் ஒரு 10-15 ரீல்ஸ் வந்து பொளந்து எடுக்கும் பாருங்க. நான் தான் கேமராமேன். ஓகே போலாமா சாப்பாட்டுக்கு? அந்த சீ ஃபுட்டுக்கு போலாம் ப்ரோ. ஆமா, என்னது ராஜாவா? ஏதோ ஒன்னு. ஏன் அதுல ஹிஸ்டரியில இருக்கும், மேப்ல பார்க்கலாம். ஒத்தரா வரலையே. அவன் வந்திருந்தா. ஓகே गाइस, பை பை. இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் வேற மாதிரி பார்க்கலாம். பை பை. அழகான மாலை பொழுதில் அந்த அரபிக் கடலின் அலைகளை ரசிக்க நாங்கள் வந்தோம்.
ரசித்திட ஆனந்தம் ஆனந்தம் என் வாழ்வில் பொங்கிட